ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மொச்சக்காய் கொட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் நாட்டி அவரைக்காய் மொச்சக்காய் எடுத்திருக்கேன். இந்த காய் பார்த்திங்கன்னா மேலே தொட்டோன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிசு தன்மை இருக்கணும். அதுதான் வந்து நாட்டி அவரைக்காய். நாட்டி அவரைக்கான்னு சொல்லி இப்போல்லாம் கடையில் விற்கிறாங்க. அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கிறதுல இந்த மாதிரி அது ஷைனிங் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், மேலே காய் மேலே இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு நான் முதல்ல கொஞ்சம் மிளகாவும் பூண்டும் தாளிச்சிக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது, சின்ன வெங்காயம் இல்லை. இந்த சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு 50% வதங்கினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வதங்கினப்போ கொஞ்சமாக புளி, நான் ஒரே ஒரு கொட்டை புளி மட்டும் சேர்த்துக்கிறேன். புளி வந்து நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கினா போதும். புளியை வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயில் அந்த புளியும் வதக்கி எடுத்துக்கலாம். அப்படியே புளி கரைச்சி ஊற்றினோன்னா அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும். ஸோ அதனால் வதக்கிட்டு 2 நாட்டு தக்காளி அதையும் கட் பண்ணி அதையும் நான் வதக்கிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த சாம்பார் தூள் வந்து நானே வீட்டில் செஞ்சது. கடை மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சமாக கொஞ்சம் வதக்கிட்டு அடுத்து துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். தேங்காய் நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அடுத்து இதை மிக்சிக்கு போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து இதை நம்ம தாளிச்சிக்கலாம். அந்த பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறது பேஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் நம்ம சேர்த்துட்டு அதையும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ தண்ணி சேர்த்துக்கலாம். மொச்சக்காய் கொட்டை நான் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு தண்ணி அளவு எவ்வளோ வேணும்னு பார்த்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் குக்கர் நம்ம லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கலாம். சாம்பார் இந்த அளவுக்கு தண்ணி இவ்வளோ இருந்தால் போதும். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவிட்டு நான் விசிலுக்கு வச்சிடுறேன். இது ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்தால் போதும். 2 விசிலுக்கே வெந்துடும். கொட்டை கொஞ்சம் நல்லா வேகணுன்னா 3 விசில் வைக்கணும். இது வெந்ததுக்கப்புறமா விசில் போனதுக்கப்புறம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.